வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன். வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெளியே வந்தோன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. அதில் பாசிட்டிவிட்டியும் இருக்குது, நெகட்டிவிட்டியும் இருக்குது. அது எல்லாத்தையுமே கலெக்டிவாக நம்ம காதில் வாங்கி அதுலேருந்து பெட்டர்மெண்ட் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். Why you hate முத்துக்குமரன்? You thought he is your competitor அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேட் எல்லாம் இல்லைங்க. முத்துக்குமரனா நான் ஹேட்டே பண்ணல. முத்துக்குமரனா நான் எப்பயுமே லவ் தான் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் குமரன் தான் நான் அவரை கூப்பிடுவேன், குமரான் தான் கூப்பிடுவேன். என்றைக்குமே லவ் பண்ணுறேன். இது ஐசிங் ஆன் த கேக்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் குமரனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவர் எவ்வளோ என் மேலே மரியாதை வச்சுருக்காருன்றது எனக்கு தெரியும். ஒரு தேவையில்லாத அசம்ஷன்ஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு, ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன்னு சொல்லலாம். அதை நான் சுத்தமாக மறுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ குமரனா நான் எந்த வகையும் ஹேட்டும் பண்ணல. குமரனை நான் காம்படிட்டராகவும் நினைக்கல. ஏன்னா அவர் என்னை விட சூப்பராக கேம் விளையாடுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரை காம்படிட்டராக நான் நினைக்கவே இல்லை. எதுக்கு பிக் பாஸ் போனீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க பிக் பாஸ் வீட்டில்? எதுக்காக வெளியே வந்தோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்கு போனது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் எப்படியாவது என்னோட திறமையை காமிக்கணும். அதுக்காக தான் நான் போனேன் உள்ள. பிக் பாஸ் வீட்டிலேருந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னாக்கா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கலை மேலே இருக்கிற ஆசையில் என்னோட திறமைகளை காமிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எல்லாரோடையும் நல்லா பழகினேன். அந்த பிக் பாஸ் வீட்டை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கலகலப்பாக வச்சுக்கணுன்ற சின்ன முயற்சி செஞ்சேன். பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்தது நிச்சயமாக நான் கேம் விளாட்லன்னு தான் சொல்லுவேன். அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன் சீக்கிரமாக. ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியல சரியாக. அது டாஸ்காக இருக்கட்டும், இல்லை சில பேரை நாமினேட் பண்ணும்போது பின்னாடி பேசுகிறதா இருக்கட்டும், சில பேர் அவதூறாக பேச வேண்டிய சில கட்டாயங்கள் வரும்போது என்னால் பேச முடியல. ஸோ அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். யூ ரியலி வெல் பிளேட் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிசிசமும் கொடுக்குறாங்க. பட் நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதில் இவர் ஒருத்தர் பாசிட்டிவாக வெல் பிளேடுன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த மாதிரி சொல்கிற ஆட்களுக்கு, மக்களுக்கு எனக்கு ஓட்டு போட்டு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் என்னை வெல் பிளேடுன்னு சொல்லும்போது. ஏன்னா எனக்கே நான் சரியாக விளையாடலன்னு என் மைண்டில் பட்டுகிட்டே இருக்கும். ஆனாலும் நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்ன ஒரு 4 வாரம் அந்த வீட்டில் எனக்கு சான்ஸ் கொடுத்து எனக்கு ஓட் போட்ட மக்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அதில் ஒருத்தர் வெல் பிளேடுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அமேசிங். ஏன் உங்களை ஒருத்தர் திட்டும் போது உங்களுக்கு கோவம் வரல? கோவம்லாம் வந்ததுங்க. டெஃபினட்டாக கோவம் வராமலாம் இல்லை, கோவம்லாம் வந்தது. பட் ஆனால் மனசுக்குள்ள ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது. நம்ம வேணாம், நம்ம ஓவரா கோவப்பட்டு அவர் கத்திர வேணாம். ஏன்னா அவர் வயசை கருதி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட ஒரு விஷயங்கள், தீபக்னாக்கா நீங்கள் தீபக் தான் சொல்றீங்கன்னு தெரியும். ஸோ தீபக்கு மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதையை கருதி நான் அதை ஃபேஸ் டு ஃபேஸ் காமிக்கல. அது காமிக்காதது தப்புன்னுட்டு என் மைண்டில் படுது. பட் நிறைய நேரத்தில் சரி பரவாயில்ல, நான் அதை காமிக்காதது கரெக்டு தான். அப்புறமா தனியாக உட்கார வச்சு அவர்கிட்ட நான் பேசினேன். ஸோ கோவம் வராமலாம் இருக்கு. I thought you are definitely top 5 contestant, but unfortunately it did not happen bro அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பியும் இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது. ஏன்னா டாப் 5 கண்டஸ்டண்டா வருவேன்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் நீங்க இப்படி சொல்லும் போது உள்ள போகும்போது டெஃபினட்டா நல்லா பண்ணணும்ன்ற அந்த ஒரு இதுல தான் நம்ம உள்ள போவோம். முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணேன். பட் உங்களோட நம்பிக்கையை நான் கெடுத்துட்டது, நிறைவேற்றாதது எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் நிச்சயமா உங்களோட நம்பிக்கையை வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமா உங்களெல்லாம் நான் பூர்த்தி பண்ணுவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். வெல் பிளேட் ஃப்ரெண்ட், அமேசிங் ஆக்டிங் ஸ்கில்ஸ், ஹோப் யூ சைன் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் சூன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நான் ஆக்சுவலா உள்ள போனேன். இந்த மாதிரி விஷயங்களை மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட விஷயம் நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது. அது முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன். அதை நீங்களும் இவ்வளோ தூரம் ரசிச்சிருக்கீங்கன்றது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு உங்க சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை. தேங்க்யூ ப்ரோ. நல்லா கேம் விளையாடுனீங்க, பட் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க.
நல்ல கேம் விளாண்டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் அமைதியாக இருந்துட்டேன்றது என் மைண்டுக்குள்ளேயும் இருக்குங்க. நான் வெளியே வந்து சிலதை பார்க்கும்போது சரி இந்த இடத்தெல்லாம் வந்துட்டு நம்ம வேற மாதிரி விளாண்டுருக்கலான்னு எனக்கும் தோணுச்சு. பட் அது அதை நான் ரிக்ரெட் பண்ணலைங்க. நான் வந்து அமைதியாக இருந்துட்டது ரிக்ரெட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் தப்பாக அமைதியாக இல்லை, நான் வந்து அமைதியாக இருந்ததில் சில நல்லதும் இருக்குன்றது எனக்கு தோணுது. ஸோ அதனால அந்த அமைதி நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா விளையாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ரெண்டுமே இருக்கும்போது இவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும் போது இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, நான் இப்போ தான் வளர்ந்து வரேன், என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது? கேம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் ரொம்ப நாள் உள்ளே இருந்திருப்பேன். ஆக்சுவலாக கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் என் மைண்டில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் கிட்ட நான் நல்ல லெசன் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னு நான் வெளியே வந்தோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆணி மாதிரி புட்டு வச்சாங்க நான் வெளியே வந்தோன்னே. ஸோ அவங்க கிட்ட நான் வந்து லெசன் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு கேமராக போயிருப்பேன். நான் உள்ளே போனது ஒரு சிவாவாக தான் போனேன். ஸோ கேம் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு ஜீரோ, ஒன்றுமே இல்லை. You showed what is patience. You were there a healer for everyone. You just started the game, but வெளில வந்துட்டீங்க. அது ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் அது சொல்லும்போது பேஷன்ஸாக இருந்தது ஓகே, அது ஒரு சைடாக இருந்தாலும், ஆனால் ஹீலராக இருந்தேன் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே நான் எல்லார்ட்டையும் போய் பேசினேங்க, எல்லார்ட்டையுமே பேசுவேன் உட்காந்து. என்னை பற்றி பேசுவேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுப்பேன், அவங்களோட கதைகளை நான் கேட்பேன், என் கதையை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உள்ளே போனோடனே எல்லார பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா ஹவுஸ்மேட்ஸாக என்னோட ஹவுஸ்மேட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதுவே அவங்க ஹீலர்னு அவங்க சொல்லி எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்து டாக்டர் சிவான்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ். யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அன்டவுட்டட்லி அந்த ஸ்டேஜில் சேது சார் வந்து 2 பேர் கையை பிடிச்சி நிற்பாருன்னு இப்போ படுதுங்க. அது வந்து ஒன்று முத்துக்குமரன், அவரை நான் வந்து குமரான்னு தான் கூப்பிடுவேன். இன்னொன்று வந்து ஜெஃப்ரி. இவங்க 2 பேருமே வந்துட்டு கான்ட்ராஸ்டான ஒரு பீப்புள். பட் ஆனால் இவங்க 2 பேரும் நிற்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் என் கண்ணுக்கு தெரியுறாங்க, முத்துக்குமரனும் ஜெஃப்ரியும் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். அமேசிங். தலைவா, நீங்கள் கேம் விளையாடும் நினைச்சாலும் ஹவுஸ்மேட்ஸ் உங்களை டாமினேஷன் பண்ண மாதிரி இருந்தது, உண்மையா? கேம் இல்லைங்க, டாமினேஷன்லாம் யாரும் அங்கே பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு கேம் விளையாட தான் வந்திருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று ஓடும், இப்படி கேம் விளையாடலாம், அப்படி கேம் விளையாடலான்னு. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி அடக்கி போனோம்னா நம்ம டாமினேட் ஆகிற மாதிரி வெளியே பிரதிபலிக்கிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் வெளியே வந்தோன்னா பார்த்தேன். பட் அங்கே நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும் போது யாரும் உங்களை டாமினேட் பண்ணி விளாடணும்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, இல்லை உங்களை யாரும் கார்னர்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டீங்க அந்த டாஸ்க்ல அப்படின்னா அவங்க அடிச்சு பிடிச்சு போயிடுவாங்க. அது ஒரு ரேஸ் ஸ்போர்ட் மாதிரி தான் அது. ஸோ அதனால யாருமே டாமினேட்லாம் பண்ணவே மாட்டாங்க. பிபி ஹவுஸ்ல யார் ஃபேக்கா விளையாடிட்டு இருக்காங்க? அந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் உண்மையிலேயே 100 நாள் உள்ள இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேக்காலாம் யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே ரியல் பீப்புள், எல்லாருமே ஸ்வீட் பீப்புள். எல்லாத்தையுமே நான் பேசியிருக்கேன். அங்க இருந்த 18 பேருக்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் நான் வந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபேக்குன்றது யாருமே கிடையாது. எவ்ரிபடி ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்த மனிதர்கள் தான். ஸோ வந்து யாருமே ஃபேக்குன்னு கிடையாது. நாங்கள் பிபி ஹவுஸ்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? பிபி ஹவுஸ்ல நான் கத்துக்கிட்ட ரொம்ப மிகப்பெரிய விஷயம் வந்துட்டுங்க, இந்த மாதிரி ஈகோ இருக்கக்கூடாது, இந்த அசம்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, நம்மளா இருக்கணும் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேங்க பிபி ஹவுஸ்ல. அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். வெளியே வந்தோன்னா நானா இருந்தேன்ற பெருமையும் எனக்கு இருக்குங்க. அதுதான் கற்றுக் கொடுத்தது. ஸோ நீங்கள் பிபி ஹவுஸில் என்ட்ரு ஆகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. ஆனால் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிபி ஹவுஸ்குள்ளே போகும்போது நம்மளை வந்து உலகம் முழுக்க எல்லா மக்களும் பார்க்க போகிறாங்க, நம்மளை பார்க்க போகிறாங்க, அது போதும் எனக்கு.
நம்மளை வந்து ரசிக்க போறாங்க, நம்மளை வந்து கழுவி ஊத்த போறாங்க, அதெல்லாம் என் மைண்டில் கிடையாது. நம்மளை வந்து பார்க்க போறாங்க. இந்த சிவகுமார்ன்ற முகம் வந்துட்டு உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கான அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் த்ரூ அவுட் இப்போ கூட எனக்கு இருந்துட்டு இருக்கு. வெளியே வந்தோடனையும் அது வந்து இருந்துகிட்டே இருக்கு. டாப் 5 கண்டஸ்டன்ஸ்னால் யார் யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யார் யார் வருவாங்க? எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நான் பேசுறது வந்து டிப்ளமேட்டிக்கான ஆன்சர்லாம் கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு இதுதான் நான் ரியலாக இப்படி தான் பேசுவேன். ஏன்னா எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் வருவாங்கன்னு என் மைண்டில் நீங்கள் கேட்குறீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி முத்துக்குமரன், ஜெஃப்ரி, அப்புறம் சௌந்தர்யாவுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அப்புறம் அருணும் நல்லா விளாண்டுட்டு தான் இருக்காரு. தீபக்கும் நல்லா இப்போ விளாடுறாரு. ஸோ மேபி தீபக், இவங்க எல்லாரும் டாப் 5ல வரதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலைன்னா வேறு யார் ஆயிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படிங்க ஆன்சர் பண்றது? என்னவோ வந்து நான் தான் வந்து பிக் பாஸோட தீர்மானிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா நான் வருவேன்னே நான் எதிர்பார்க்கல அந்த வாரம். ஆக்சுவலா வந்து அந்த வாரம் நான் வர மாட்டேன்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். ஸோ நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க, என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வெளியவும் எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு சுத்தமாக அதோட ஐடியாவே கிடையாது. ஸோ எனக்கு ஐடியாவே கிடையாதுங்க. என்னை தவிர்த்து யாரெல்லாம் நானே வருவேன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. சாரோட எனர்ஜி வந்துட்டு அவர் வந்து நின்னாலே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கர பூஸ்டாக இருக்கும். கொஞ்சம் சோர்வடைஞ்சு உட்காந்தா கூட வந்துட்டு எல்லார்ட்டையும் ரொம்ப ஈக்குவலாக பழகுவார். எல்லாரும் பேரு சொல்லி கரெக்டா நிக்க வச்சு நமக்குள்ள இருக்கிற மைனஸை வந்து அவர் வந்து வெளிப்படையா சொல்லுவார். அது வந்து ஒரு நம்ம கையில தான் இருக்கு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. என்னெல்லாம் வந்துட்டு அவரு பர்சனலா வந்து எழுப்பி, சிவா உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல சிவா, நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து கரெக்டா நடந்துக்கோங்க, கரெக்டா விளையாடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஊக்கப்படுத்தணுன்றதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் தேவை கிடையாது அவரோட ஒரு ரேஞ்சுக்கு. பட் ஆனால் அவர் வரும்போதே அந்த எனர்ஜி சூப்பராக இருக்குங்க, அதில் டவுட்டே கிடையாது. இஸ் அ சூப்பர் ஹோஸ்ட். சௌந்தர்யா பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? சௌந்தர்யா வந்துட்டு ஒரு ஸ்வீட் சோலுங்க, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சோலு, ரொம்ப ஆசையான ஒரு பொண்ணு, ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பொண்ணு. நான் நிறைய சௌந்தர்யாவோட வந்து பழகியிருக்கேன் அந்த வீட்டில். சிவாப்ரோன்னு ரொம்ப ஆசையாக ரியலாக வந்து பேசுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க நல்ல பிளேயராக நான் சொன்ன மாதிரி ஃபைனலிஸ்ட் வரைக்கும் அவங்க வரணுன்ற ஆசை வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சௌந்தர்யாக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு வந்து நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு கெட்டதில் நிறைய நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் வந்துட்டு மெஜாரிட்டியாக என்னை இவ்வளோ லவ் பண்ணி நான் இருந்த கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எனக்குள்ளே இருக்கிற கெட்டதையும் எனக்கு சொல்லி எனக்குள்ளே இருக்கிற நல்லதையும் எனக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்குறதுக்கு இவ்வளோ மெசேஜஸ்ஸு, இவ்வளோ லவ் போர் பண்ண மக்கள், என்னை இவ்வளோ நாள் ஓட் பண்ணி உள்ளே என்னை வச்சிருந்த மக்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த தமிழ்நாடு பீப்புள் அண்ட் பீப்புள் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.